வாங்கிட்டு வா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அணில் வந்து ஒரு 2 நாளாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போடுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு போட்டதுக்கப்புறமா அதுவும் என்கிட்ட தான் ரொம்ப வரும், எங்கள் மம்மி பேரண்ட்ஸ் கூட வராதுன்னு வச்சுக்கிங்களேன். என்கிட்ட ரொம்ப வந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், நான் உடனே அதை எது கையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வருதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா கையில் சாப்பாடை வச்சு கொடுத்து பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கை ஃபஸ்ட்டு கொடுத்தேன் ஃபுட்டோட. அப்புறமா வெறும் கையை வச்சு கொடுத்தேன்னா அதுவும் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் என்ன வர மாதிரி அது என் கையை வந்து ஏதோ என் கையை பார்க்க பழம் மாதிரி தெரிஞ்சுதான். ஆனால் என்ன அதுக்கு என் கையை பார்க்க பழம் மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் என் கையை வந்து நறுக்குன்னு கடிச்சிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு எனக்கு. அதான் சரி ஓகே, நம்மள்ட்ட இவ்வளோ அளவு ஒரு அணில் ஒரு மனுஷனை பார்த்தாலே தெரிச்சிருச்சு ஓடும். நம்ம 1 கிலோமீட்டர் கணக்கில் நின்னாலும் ஒரு அடி எடுத்து வச்சாலே ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து நம்மள்ட்ட ஈஸியாக வந்ததுனால நம்பவே முடியாமல் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ ரொம்ப க்யூட்டாக அது எவ்வளோ அழகாக வருது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணலாம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணதுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ. வா பா 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 பா. கடிக்க கூடாது.